தீபாவளி நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் கோவை டவுன்ஹால் பகுதியில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாட புத்தாடைகள், பட்டாசுகள் போன்றவற்றை ஆர்வமுடன் வாங்கி வருகின்றனர். கூடுதல் விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் அருண்குமார். அவரிடம் கேட்கலாம். அருண், வணக்கம். அங்கே மக்களின் கூட்டம் அலைமோதக்கூடிய நிலையில் அந்த பகுதிகளில் என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? கள தகவல்கள் என்ன? வணக்கம் அகிலா. அதாவது நாளைய தினம் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த நிலையில் தீபாவளி பண்டிகை இன்று முதலே கொண்டாட துவங்கி இருக்கிறார்கள் பொதுமக்கள். பல்வேறு பகுதிகளிலும் இன்றைய தினம் உச்சகட்ட விற்பனை என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கோவையை பொறுத்தவரைக்கும் முக்கிய கடைவீதி பகுதியான டவுன்ஹால் பகுதியில் நாம் இருக்கிறோம். டவுன்ஹால் பெரிய கடை வீதி பகுதி. இந்த பெரிய கடை வீதி பகுதியை எடுத்துக்கொண்டால் புத்தாடைகள், அணிகலன்கள், தங்க நகைகள் மற்றும் செருப்பு உள்ளிட்ட ஆடை அணிகலன்கள் என பல்வேறு பொருட்கள் கிடைக்கக்கூடிய பகுதி இந்த டவுன்ஹால் பகுதி. கோவை மட்டுமல்லாது அண்டை மாவட்டங்கள், அது மட்டுமின்றி கேரளாவிலிருந்து கூட இங்கு வந்து புத்தாடைகள் மற்றும் இது போன்ற அணிகலன்களை வாங்குவதற்காக வழக்கமாகவே பொதுமக்கள் கூட்டம் என்பது அதிகரித்து காணப்படும். இந்த நிலையில் நாளைய தினம் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக இந்த பகுதி பரபரப்புடன் தான் காணப்பட்டு வருகிறது. இருந்தாலும் நேற்று மற்றும் நேற்று முன்தினம் என தொடர்ச்சியாக ஒரு 3 தினம் தொடர்ந்து கனமழை என்பது பெய்து வந்த நிலையில 3 தினங்களாக பெரிய அளவில் கூட்டம் இல்லாமல் இருந்த சூழலில் தான் நாளைய தினம் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட இருக்கிறது. இன்றைய தினம் காலை முதலே கூட்டம் என்பது அதிகரித்தபடியே காணப்படுகிறது. பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இந்த பகுதியில் திரண்டிருக்கக்கூடிய நிலையில காவல்துறையினர் அதற்கு ஏற்றார் போன்று பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தி வருகிறார்கள். சுமார் ஒரு 200க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பகுதியில் மட்டும் சீருடையிலும் மாற்று உடையிலும் கண்காணிப்பு பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். 5 இடங்களில் உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு அங்கிருந்து கண்காணிப்பு கேமராக்கள் மூலமாக இந்த கூட்டமானது கண்காணிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக கூட்டத்தை பயன்படுத்தி கைவரிசை காட்டுபவர்கள், அதாவது நகைப்பறிப்பு மற்றும் பணப்பறிப்பு உள்ளிட்ட சம்பவங்களில் யாரேனும் ஈடுபடுகிறார்களா என்பதை கண்டறிவதற்காக 100க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் இந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருக்கிறது. 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், அதாவது போலீசார் இந்த பொதுமக்கள் கூட்டத்தை கண்காணித்து வருகிறார்கள். ஏதாவது வழிப்பறி சம்பவங்கள் நடைபெறுகிறதா என்பதை கண்காணிக்கக்கூடிய பணிகளில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில இந்த தீபாவளி கூட்டம் என்பது ஆரம்பித்த நாள் முதலே தற்பொழுது வரை எந்த ஒரு அசம்பாவித சம்பவங்களும் நிகழாமல் தடுக்கும் வகையில் காவல்துறையினர் இந்த முனைப்பு என்பது வெற்றிகரமாக நிறைவடைந்திருக்கிறது. இன்றைய தினம் உச்சகட்ட விற்பனை என்பது நடைபெற்ற சூழலில் ஏராளமான பொதுமக்கள் இங்கு திரண்டிருக்கிறார்கள். இன்று தற்போது இந்த முற்பகல் என்பதால் பிற்பகலில் இதைவிட கூட்டம் என்பது அதிகரித்து காணப்படும். எனவே இந்த பகுதியில் அதிக அளவிலான போலீசார் மேலும் குவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தற்பொழுது நாம் நேரடியில் பார்க்கலாம். காவல்துறையினர் பல்வேறு பகுதிகளில் இந்த கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த கூட்ட நெரிசல் அதிகரித்திருக்கக்கூடிய சூழலில் தான் முக்கிய இந்த உக்கடம் பகுதியிலிருந்து காந்திபுரத்திற்கு செல்லக்கூடிய முக்கிய சாலையான ஒப்பனக்கார வீதி பகுதியில் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த போக்குவரத்து நெரிசலை சீரமைப்பதற்காக போக்குவரத்து காவல்துறையினரும் இந்த பகுதியில் சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதேபோன்று இந்த கூட்ட நெரிசலில் பொதுமக்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அறிவுறுத்துவதற்காக தனியாக காவல்துறையினர் இங்கு இந்த கண்காணிப்பு கேமராக்கள் அமைத்து அங்கு கண்காணிப்பதுடன் ஒளிபெருக்கி மூலமாக பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியும் வருகிறார்கள். குறிப்பாக இந்த கையில் குழந்தைகளை எடுத்துக்கொண்டு வருபவர்கள் குழந்தைகளை பத்திரமாக அழைத்துச் செல்ல வேண்டும். அதேபோன்று தங்களுடைய பொருட்கள், தங்க நகைகள், பணம் உள்ளிட்டவற்றை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். இதுபோன்ற அறிவுறுத்தல்களையும், அதேபோன்று சாலையை எவ்வாறு கடக்க வேண்டும், வாகனங்களுக்கு எவ்வாறு வழிவிட வேண்டும் என்பது போன்ற பல்வேறு அறிவுறுத்தல்களை காவல்துறையினர் தொடர்ந்து வழங்கி வருகிறார்கள். காவல்துறையினர் மட்டுமின்றி தன்னார்வலர்களும் இந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அகிலா.